ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹோமட் அப்படிங்கிற ஒரு போயம். ஹோமட் அப்படிங்கிற ஒரு போயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான போயம். ஏன்னா அந்த போயம் வந்து ஒரு மெமரி போயம். சரியா? ஹோமட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு வால் நட்சத்திரம்னு சொல்லலாம். சரியா? இந்த ஹோமட் போயத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னா நார்மல் லிட்டில் ஃபோர்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்கா? நார்மல் லிட்டில் ஃபோர்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த ஹோமட் போயத்தை எழுதினவங்க யாருங்கன்னு பழைய வருஷ காம்படிட்டிவ் எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சிலாம் வந்து நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோமட் போயத்தை எழுதினவங்க யார் அப்படின்னா நார்மல் லிட்டில் ஃபோர்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Rampamping through the heavens, never stopping, day or night, spectacle lifetime, a homet in full flight. அதாவது rampamping through the heaven. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஹோமட்டுங்கிறது ஒரு வால் நட்சத்திரம் பற்றினது அப்படின்னு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா? ஹோமட்டுங்கிறது வால் நட்சத்திரம் பற்றி சொன்னேன். இதில் ஹெவன்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா வானத்தை குறிக்கும். ஹெவன்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்பனாப்பா? வானத்தை குறிக்கும். ஹெவன்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தை குறிக்கும். ஸோ வானத்திலிருந்து ஒரு எரிக்கல் வருது. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டே அண்ட் நைட்டெல்லாம் என்ன செய்யாது, பார்க்காது. எ ஸ்பெக்டக்கிள் ஆஃப் லைஃப் டைம், எ ஹோமட் இன் ஃபுல் ஃப்ளைட். அதாவது ஒரு முழு வேகத்தோடு அந்த கல் வந்து எதை வந்து சேர்ந்தடையுது அப்படின்னா நம்ம 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 பூமியை வந்து வந்தடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்டர் தேன் எ சீட்டா வித் எ டெய்ல் தட் ஸ்மைல்ஸ் லாங். அதோடைய வேகம் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது புலியை விட அது வேகமாக இருக்காம். அது எப்படி இருக்காம்ப்பா? புலியை விட வேகமாக இருக்கான். அது வந்து ரொம்ப புலியை விட பயங்கர வேகமாக என்ன செய்தான், வருதான். அது மட்டும் இல்லாமல் பிக்கர் தேன் எ மவுண்டன், ஸோ பவர் அண்ட் ஸ்ட்ராங். அதாவது மவுண்டனை விட ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவுட்டர் ஐசஸ் மெல்ட்டிங் காசிங் வேப்பர் ஃப்ரம் த ஃபோர்ஸ். அந்த அவுட்டர் ஃபோர்ஸ், அந்த எரிக்கலோட அவுட்டர் ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா மெல்ட் ஆகுதான். அது மட்டும் இல்லாமல் எது மூலமாக மெல்ட் ஆகுதுன்னா கேசிங் வேப்பர் ஃப்ரம் த ஃபோர்ஸ். அந்த வெளியில் உள்ள நீர்த்துளிகள் இருக்கு இல்லையா, அது மூலமாக அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஈரப்பதம் ஆகுது. அண்ட் லீவ்ஸ் எ ட்ரெயில் பிகைண்ட் இட் அண்ட் ஆஸ் இட்ஸ் ட்ராவல்ஸ் ஆன் இட்ஸ் கோர்ஸ். அதாவது ஏற்கனவே இந்த பிக்சரில் பாருங்கள், அதனுடைய வால் நட்சத்திரம் எப்படி வருது இருக்கு இல்லையா? அப்போ அதோடைய வால் பகுதியும் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை அதனுடைய முனைப்பகுதியும். அந்த பாதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பாதையில் வந்து அது ரொம்ப அழகாக என்ன பண்ணுது, ட்ராவல் பண்ணி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஒன் ஷுட் கம் டு க்ளோஸ் டு எர்த் த அட்மாஸ்பியர் வில் ஷேக். அதாவது அதில் ஏதாவது ஒன்று பூமியை வந்தடையும் போது இந்த பூமியை வந்து என்ன பண்ணுமா, அந்த ஹோல் அட்மாஸ்பியர் வந்து என்ன பண்ணுமா, ஷேக் ஆயிருமா. ஷோ வேக் ரீச்சிங் டு த கிரவுண்ட் காசிங் த லேண்ட் டு குவேக். அதாவது அது வந்து பூமியை வந்தடையும் போது இந்த பூமிக்கு ஏதாவது ஒரு விளைவுகளை வந்து என்ன செய்யுமா, ஏற்படுத்துமா. என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துமா? சயின்டிஸ்ட் சே த கெமிக்கல்ஸ் இன் டஸ்ட் தே லீவ் பிகைன் could have started life on the earth which resulted in mankind. அதாவது என்ன அப்படின்னா அந்த எரிக்கல் வந்து விழும்போது அதில் ஏதாவது ரசாயனங்கள் கலந்துருக்குல்ல, அதை வச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் எப்படி இந்த உலகத்தில் உருவானா அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ கேனாட் சே இஃப் திஸ் இஸ் ட்ரூ பட் ஐ டோன்ட் ஹாவ் த ரைட். எனக்கு வந்து நான் சொல்கிறது வந்து என்னுடைய ஒரு அபிமானத்தில் தான் சொல்கிறேன். இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. பட் ஐ நோ பெட்டர் ஸ்பெக்டக்கிள் தென் ஹோமன் இன் ஃபுல் ஃப்ளைட். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஹோமட்டுங்கிறது ஃபுல் ஃப்ளைட், அதாவது ரொம்ப பளபளன்னு ரொம்ப வெளிச்சமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேம் இந்த போயம் ஹோமட்டுங்கிறீங்க, வால் நட்சத்திரங்கிறீங்க, ரீட் பண்ணிக்கோங்க, என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை லைனை கொடுத்து கேட்டால் தெரியணும்ல நமக்கு. ஓகே, போயிட்டை பற்றி பார்த்துடலாம். நார்மல் லிட்டில் ஃபோர்ட் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னா 18th May 1889. அவரோட டெத் வந்து 20th May 1947. இந்த நார்மல் லிட்டில் ஃபோர்டுங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் போயட். எங்கே பிறந்திருக்கிறாரு அப்படின்னா மேரிலேண்ட், USA. சரியா? மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் லைஃப் அண்ட் நேச்சர். இந்த ஒர்க்கை பற்றியும் நேச்சுரலை பற்றி தானே இருக்குது. ஹிஸ் போயம்ஸ் ஆர் simple but deep in thought and provoke the readers to observe the ideas beyond the usual அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த போயத்தில்
அந்த மாதிரி இந்த போயத்தில் வந்து பொயட்டிக் டிவைசஸ் எதுவும் இல்லையா மேம்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி எந்த பொயட்டிக் டிவைஸும் இல்லை. இதில் வந்து புதுசாக ஒரு பொயட்டிக் டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.